வணக்கம். பெல்டெக்ஸ் கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வாங்கணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் போய் பார்த்தோம்னா அது இன்றைக்கி ₹6.80 ₹7.50 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி பெல்டெக்ஸ் காயினை நம்ம எங்கே வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் வாங்கலாம். இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸில் எந்த எக்ஸ்சேஞ்சை வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அனுமதி பெற்று இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பேர் KuCoin. சரிங்களா? இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் ஃபர்ஸ்ட் பாருங்க KuCoin ஒன்று இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம வாங்க போகிறோம். இதுக்கு அடுத்ததான் CoinExன்னு ஒரு கிரிப்டோ இருக்குது. சரிங்க, எல்லாத்துலேயுமே வாங்கலாம். ஆனால் நம்ம ப்ரிஃபராக KuCoinல நம்ம வந்து வாங்குறத வந்து பெஸ்ட்டாக வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது இந்தியன் கவர்மெண்ட்டோட எல்லா விதமான அனுமதியும் வாங்கியிருக்காங்க. ஸோ KuCoinல போயிட்டு நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய பேரை பதிவு பண்ணி அதில் நம்மளுடைய USDT அப்படின்னு ஒரு கிரிப்டோ ஒன்று இருக்குது, அதை நம்ம பை பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெல்டெக்ஸ் காயின் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், BDX அப்படிங்கிறது பெல்டெக்ஸ் காயினை USDT மூலியமாக நம்ம வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சுங்கிறதுனால இந்தியன் மணியை டைரெக்டாக கொடுத்து நம்ம எந்த விதமான கிரிப்டோவும் நம்ம வாங்க முடியாது. ஸோ அப்போது நம்ம USDT வாங்கி பெல்டெக்ஸ் காயினை வாங்கிட்டோம் அப்படின்னா அன்னைத்து ப்ரைஸில் அந்த காயின் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், பை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. நம்ம கிரிப்டோவை நம்ம பெல்டெக்ஸ் காயினை பை பண்ணிக்க முடியும். ஸோ இதுவே இந்த பைக்கு பக்கத்தில் பாருங்க செல்லுன்னு இருக்கு. இந்த செல்லுங்கிற பட்டன் அமுத்திட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெல்டெக்ஸ் காயினை இதே எக்ஸ்சேஞ்ச் தளத்துக்கு கொண்டு வந்து நீங்க பெல்டெக்ஸ் காயினை வித்து உங்க அக்கௌண்ட்டுக்கு பணமா மாற்ற முடியும். 24 மணி நேரத்தில் நீங்க எந்த நிமிஷம் வேணா நீங்க பெல்டெக்ஸ் காயினை வாங்கவும் விற்கவும் முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பெல்டெக்ஸ் காயினை வாங்கி நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட பேர்லயே வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ட்ரேடிங்னு அர்த்தம். சரிங்களா? ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழு பொறுப்பு நமக்கு. காயின் விலை ஏறினாலும் நமக்கு லாபம் வரும், காயின் விலை இறங்குச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் வரும். ஸோ அதனாலதான் நம்ம ஆர்மன் கம்பெனி பெல்டெக்ஸ் காயினை வாங்கி ஸ்டேக்கிங் பண்ண சொல்லி நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டேக்கிங் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல நம்ம காயினை பெல்டெக்ஸ் காயினை நம்ம ஆர்மன் ஐடிக்கு நம்ம மாத்தி நம்முடைய பேரை பதிவு பண்ணி அதுல நம்ம காயினை வந்து ஸ்டேக்கிங் பண்ணிட்டோம்னா, அதாவது 5000 காயின் மினிமம்ல இருந்து நீங்க 5 லட்சம் காயின் வரைக்கும் ஒரே ஸ்டேக்கிங்ல நம்ம காயினை அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேக்கிங் பண்ணணும்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காயினை நம்ம வாங்கி வச்சுட்டோம்னாவே, ஸ்டேக்கிங் பண்ணிட்டோம்னாவே லாபம். அந்த காயினோட விலை ஏறிச்சுன்னா அபரிதமான லாபம் கிடைக்கும் நமக்கு. ஒருவேளை காயின் விலை நம்ம வாங்கினது இன்னைக்கு வாங்கின விலையில இருந்து ஒரு வேலை கம்மியானாலும் நமக்கு லாபம் மட்டுமே கொடுக்கக்கூடியதுதான் ஸ்டேக்கிங். அது எப்படிங்க விலை கம்மியானாலும் நமக்கு லாபம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் வந்து ஆர்மன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல வந்த பிளானை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆர்மன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 விதமான பிளான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் மினிமம் 5000 காயின்ல இருந்து 5 லட்சம் காயின் வரைக்கும் நம்ம பண்ண முடியும். ஸோ மினிமம் 5000 காயின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ₹7 ரேட்டில் போட்டிங்கன்னா கூட இன்னைக்கு ₹35,000. ₹35,000ங்கிறது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்ம எவ்வளோ வேணால் பண்ணலாம். ஸோ இந்த வந்து ESP பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ESP பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் ஸ்டேக்கிங் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த எலைட் ஸ்டேக்கிங் பிளான் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 காயின் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 50,000 காயினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம வந்து வாங்கி ஸ்டேக்கிங் பண்ணிட்டோம்னா இந்த 50,000 காயின் 60 மந்த் ப்ரோக்ராமாக 5 வருஷம் ப்ரோக்ராமாக இருக்கும். ஓகேங்களா? இதில் பெர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 4.75% வந்து பெர் மந்த் வந்து நம்ம போட்ட 50,000 காயினுக்கு மாதம் நமக்கு வந்து காயினை நமக்கு ரிட்டர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது 5 வருஷத்தில் நமக்கு டோட்டலாக 285% காயின் வந்து நமக்கு ரிட்டர்னாக நமக்கு வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நான் உங்ககிட்ட வந்து இது ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எலைட் ஸ்டேக்கிங் பிளானில் இந்த 50,000 காயினை நம்ம எக்ஸ்சேஞ்சில் வாங்கி நம்ம இங்கே அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மந்த்லி வந்து 60 மந்த்துக்கு இந்த டெண்டர் இருக்கும். 5 வருஷம் சரிங்களா தொடர்ந்து இருக்கும். ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பீரியட்ல அந்த பிளான் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதில் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 4.75 4.75% வந்து இந்த 50,000க்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ காயின் வருதோ அது மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ டோட்டல் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 வருஷத்தில் 50,000 காயினுக்கு 285 மடங்கு அதிகமாக நமக்கு காயின் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா?
ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மேலே பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு உதாரணத்துக்கு 7.5 போட்டிருக்கேன் காயினோட ரேட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபா 6 ரூபா 80 காசுலேருந்து 7 ரூபா 50 காசுல இருக்குது. ஸோ 6 ரூபா 80 காசுலேருந்து. அப்போ நீங்கள் மினிமம் ஒரு 7 ரூபான்னு போட்டிங்கன்னா கூட 3,50,000 ரூபா நம்ம போட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த 3,50,000 ரூபா நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா காயின் நமக்கு 50,000 காயின் எக்ஸ்சேஞ்சில் கிடைச்சிரும். நமக்கு மாதம் 4.75% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் வந்து மாதம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4.75% அப்படிங்கிறது 50,000 காயினுக்கு 2,375 காயின். இப்போ நீங்கள் 2,375 காயின் உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கால்குலேட்டரில் 2,375 போட்டு இன்னைக்கு காயினோட ரேட் 6 ரூபா 80 காசுன்னு போட்டிங்கன்னா 16,150 ரூபாய். அப்போது ஒவ்வொரு மாதமும் நமக்கு அன்னைக்கு காயின் ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டில் நம்ம விற்றுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,150 ரூபா மாதம் நமக்கு இதில் வந்து ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை காயினோட விலை நீங்கள் அடுத்த மாதம் வரும்போது 7 ரூபா இருந்ததுன்னு வைங்க, 16,625 ரூபா நமக்கு கிடைக்கும். அப்போது 2,375 காயின்ங்கிறது வந்து ஸ்டாண்டர்டு. அது அது டெஃபினட்டாக வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து லோட் ஆயிரும். சரிங்களா? அதை எப்படி அனுப்புவாங்கன்னா 3 பகுதி அனுப்புவாங்க. 5ஆம் தேதி, 10ஆம் தேதி, 5ஆம் தேதி. 2,375 காயினை நமக்கு 3ஆ டிவைட் பண்ணுவாங்க. 3ஆ டிவைட் பண்ணாங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை 791 காயின் வந்து நமக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்போ மொத்தத்தில் ஒரு மாசத்துல 2,375 காயின் நமக்கு வந்துடும். அப்படி 2,375 காயின் ஒரு வருஷம் தொடர்ந்து 12 மாதங்கள் கொடுத்தாங்கன்னா 28,500 காயின் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடுது. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க போட்ட காயின் 50,000 காயின் முதல் வருஷத்துலேயே 28,500 காயின் வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ல் 3 பங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே முதல் வருஷத்துலேயே வந்துடுது. இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2வது வருஷத்துல பாத்தீங்கன்னா வரும்பொழுது உங்களுக்கு பாதி மாசங்கள் அந்த வருஷங்கள் வரத்துக்குள்ளேயே நீங்க போட்ட அசல் காயின் 50,000 காயினை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இப்படி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய 28,500 காயின் உங்களோட வசம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரப்படும், உங்களுக்கு வந்துடும். நீங்க எடுத்து இந்த 2,375 காயின் நம்ம என்ன பண்ணலாம்? 3 விதமா பண்ணலாம். 2,375 காயின் வந்த உடனே இமீடியட்டா நீங்க அதை கேஷ் பண்ணணும்னா எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து இமீடியட்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பணம் பண்ணிடலாம். 1. இரண்டாவது, இந்த 2,375 காயினை ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய காயினை ஒன்னா சேர்த்து வச்சு காயின் விலை அதிகமானதுக்கு அப்புறம் கூட நீங்க வித்துக்கலாம். அப்போ வந்து லாபம் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். 2. மூணாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2,375 காயின் சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க வேற ஒரு பிளான்ல கூட இதை வந்து நீங்க அந்த காயின்ஸை நீங்க லாகின் பண்ணலாம். ஸோ இதனால கூட்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளான் நீங்க போடும் பொழுது அதிகபட்சமா நமக்கு லாபங்கள் ஜாஸ்தி கொடுக்கும். இதுல நீங்க என்ன பண்ணணும் முடிவெடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு. நீங்க இமீடியட்டா வித்து பணம் பண்ணாலும் பணம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 5 வருஷத்துல நீங்க போட்ட 50,000 காயினுக்கு பதிலா அவங்க கொடுக்கக்கூடிய காயினோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1,42,500 காயின் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எத்தனாவது வருஷமா இந்த ஆர்மன் கம்பெனி இந்த பிளானை நமக்கு மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 வருடங்கள் முடிஞ்சு 10வது வருடம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ 9 வருடங்களை சொன்னபடி சொன்ன டைமுக்கு அவங்க காயினை கொடுக்குறாங்க. இங்க ஆர்மன் கம்பெனிக்கு நமக்கு எந்த விதமான பணம் டீலிங் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம எக்ஸ்சேஞ்சில் வந்து ஏற்கனவே காயின் வச்சிருக்கிறவங்க விற்க வரும்போது அவங்ககிட்ட காயின் வாங்குறோம், பணத்தை அவங்ககிட்ட தான் கொடுத்தோம். சரிங்களா? கம்பெனிகிட்ட கொண்டு போய் நம்ம கொடுக்கல, கம்பெனி காயினையும் விற்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ மக்கள் தான் வாங்குறோம், நாம கொண்டு வந்து இங்கே ஆர்மன் கம்பெனியில் ஸ்டேக் பண்றோம், அவங்க அதுக்கு பதிலாக காயின் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க, ரிவார்ட் காயினை தராங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 1,42,500 காயின் நீங்க வாங்கின விலை 7 ரூபாய் இருந்தா கூட 5 ரூபாய் போச்சுனாலும் லாபம், அதே விலையில 7 ரூபாயில இருந்தாலும் லாபம், அதே காயினோட விலை 10 ரூபா போச்சுன்னா அபரிதமான லாபம் கிடைக்கும். எங்களோட கணிப்புப்படி வந்து பாத்தீங்கன்னா காயினோட விலை வேற லெவல் போகுங்க. ஒரு மினிமம் 5 ரூபாய் 20 ரூபா போச்சுன்னா கூட நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 2வது வருஷத்துல ஒரு 10 ரூபா போச்சுன்னா அந்த காயினோட 5 ரூபா போச்சு அப்படின்னா நீங்க உங்களுக்கு வரக்கூடிய 2,375 காயினே 10 ரூபா போச்சுன்னா 23,750 ரூபா ஒரு மாசத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ காயின் விலை அன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்குதோ அந்த ரேட்டுக்கு நம்ம வித்துக்கலாம். அப்போ 5 வருஷத்துக்குள்ள பெல்டஸ் காயினோட ரேட்டு வேற லெவல் போக போகுது. அப்போ போகும் பொழுது நம்மளுடைய வேல்யூ பார்த்துக்கோங்க, 2,375 காயினோட வேல்யூ மிக பிரம்மாண்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எலைட் பிளான்ல 50,000 காயின் போட்டா என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத இப்போ நீங்க ஓவராலா பாத்தீங்க.
ஸோ இதுல என்னென்ன வேற டைப் ஆஃப் காயின் போட முடியும்னா, இப்போ 50,000 காயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3,50,000 அப்படின்னா, அதுவே 1,00,000 காயினுக்கு 7 ரூபான்னு போட்டீங்கன்னா 1,00,000 காயினுக்கு 7,00,000 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா மாசம் 5,000ங்கிறது 7 ரூபா போட்டீங்கன்னா எவ்வளவு மாதம் 35,000 ரூபா வருதுங்க. அப்போ ரிட்டர்ன் 300% நமக்கு கிடைக்கும். அப்போ நீங்க போட்ட 1,00,000 காயின் 3,00,000 காயினா கிடைக்கும் நமக்கு. இது 1,00,000 காயின் நமக்கு போட்ட தரக்கூடிய பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்க 2,00,000 காயினும் நீங்க இதுல போடலாம். 2,00,000 காயின் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 7 ரூபான்னு போட்டீங்கன்னா 14 லட்சம் ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணிட்டோம்னா நமக்கு மாதம் 10,500 காயின் வந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அப்ப 7 ரூபா ரேட்ல போட்டீங்கன்னாவே கிட்டத்தட்ட 70,000 ரூபா பிளஸ் ஒரு 3,500 ரூபா, அது கிட்டத்தட்ட 73,000 ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு மாதம் அமௌண்ட்டா, அதாவது காயினா வரும். அதை நம்ம வித்து பணம் பண்ணிக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட 315% வந்து ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ இதே மாதிரி லாஸ்டா 5 லட்சம் காயின் நம்ம பண்ணலாம். ஸோ 5 லட்சம் காயின்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 35 லட்சம் ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா நமக்கு 330% ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல நீங்க போட்ட 5 லட்சம் காயின் 16,50,000 காயினா மாறுது. ஓகேங்களா? ஸோ அப்ப பெனிஃபிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த பிளான்ல போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்கு. ஓகேங்களா? இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன விஷயம் கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஸோ நீங்க போட்ட காயின் 60 மாசத்துல இந்த பிளான் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதாவது நமக்கு நம்ம போட்ட அசல் காயினும் நமக்கு வர வேண்டிய ரிவார்ட் காயினும் மாசம் மாசம் நம்ம கொடுத்து முடிச்சிடறோம். அப்ப 60 மாசத்தோட இந்த பிளான் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த எலைட் பிளான் ஸ்டேக்கிங் பிளான் இந்த மாதிரியான வடிவத்துல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த 50,000 காயின் பிளான் வந்து இந்த மந்தோட கடைசிங்க. வர 31ஆம் தேதி தான் இதோடைய கடைசி நாள். ஸோ கடைசி நாள் 31ஆம் தேதிங்கிறதுனால நீங்க 31ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஸோ முன்னாடியே பண்ணிருங்க. ஏன்னா இப்போ காயின் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு ₹6.80 இருந்து ₹7.20 இருக்கு. இப்போ ரேட்டு கம்மியா இருக்கிறதுனால இப்போ வாங்கிக்கிறது பெஸ்டா இருக்கும். ஸோ அதனால நீங்க உங்களுடைய திட்டத்தை, ஏதாவது உங்களுக்கு திட்டம் இருந்தா முன்னாடியே இதை கூப்பிட்டு சொல்லி காயின் வாங்கி உங்க பேர்ல லாகின் பண்றதுக்கு ஒரு ஐடியா பண்ணுங்க. ஒரு எக்ஸலண்டான பிளான். ஓகேங்களா? இதை தவிர்த்து இன்னும் 3 பிளான் இருக்கு. ஸோ அதுல வந்து மினிமம் 5,000 காயின்ல இருந்தே போடலாம். சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வருஷம் முடிவுல நமக்கு மெச்சூரிட்டி காயினும் வர மாதிரியான பிளானும் இருக்கு. ஓகேங்களா? இந்த எலைட் ஸ்டேக்கிங் பிளான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசா அறிமுகப்படுத்தி இது பெரிய லெவல்ல இப்போ வந்து லான்ச் பண்ணி மக்கள் மத்தியில ஆதரவு நிறைய கிடைச்சிருக்கிறதுனால இந்த பிளான் பத்தி மட்டும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மற்ற பிளான் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ.